2026வது ஆண்டின் இந்த முதல் வெள்ளிக்கிழமை இந்த காலை நேர உபவாச ஜெபத்திற்கு நேரடியாக திருச்சபைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், யூடியூப் மூலமாக இருக்கிற இடங்களில் இந்த ஜெபங்களில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருப்பதின் நோக்கம் என்னவென்றால், இன்னும் நாம் நிறைவேற்ற வேண்டியவைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறது. நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இனி நான் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அவங்கள கூட்டின்னு போயிடுவார், நம்மளை கூட்டின்னு போயிடுவார். இந்த உலகத்தை விட்டு கடந்த ஆண்டில் கூட அநேகர் தேவ ராஜ்யத்துக்கு போனாங்க. அவங்க குழந்தையாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தால், வயசானவங்களாக இருந்தால் கூட நம்ம என்ன நினைப்போம், இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருக்கலாமே, எனக்கு நல்லா இருந்திருக்குமே, என் குடும்பத்துக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், ஒருவர் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே அவர்கள் என்றைக்கு அவருடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும், அதை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அதை யாராலும் தடை செய்ய முடியாது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இவங்க உயிரை காப்பாற்றுங்க, இவங்களை ஜீவனை காப்பாற்றுங்க அப்படின்னு நாம் என்னதான் போராடினாலும் எல்லாரு மேலேயும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர், எல்லாருக்கும் உரிமையானவர் ஆண்டவர். ஆகவே அவர்தான் தன்னுடைய ஆளுமையை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்துவார். அப்போ இந்த ஆண்டில் இன்னும் நாம் எதையெல்லாம் செய்யும்படியாக தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார், நம்மை சார்ந்திருக்கிறார், நம்மளை நம்புகிறார். அப்போ அதெல்லாம் நம்ம இந்த வருஷத்தில், இந்த ஆண்டில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நம்ம இருக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, கர்த்தர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் என்றால் சும்மா ஏதோ இருந்துட்டு போன்றதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவனும் இருக்கிறான், என்னை கனம் பண்ணுகிறவர்களை என் பிதாவுக்கு முன்பாக கனம் பண்ணுவேன். அப்போ இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும், அவருக்கு ஊழியம் செய்யணும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊழியம் செய்யணும், உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்கு ஊழியம் செய்யணும். அது மாத்திரமல்ல, தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் ஊழியம் செய்யணும், வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஊழியம் செய்யணும், படிக்கிற இடத்துல நம்ம கூட படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம ஊழியம் செய்யணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம அதுக்கு தான் இந்த உலகத்தில் வச்சிருக்காரு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நல்லா நம்ம சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி, ஏற்கனவே தலைமை போதகர் சொன்ன மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற காலம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை எந்த விதத்தில், தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறவைகளை நான் கண்டிப்பாக இந்த நாளிலே செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் அவர் எதிர்பார்க்கிறது நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் செஞ்சுத்தான் ஆகணும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. சாக்கு போக்கு சொன்னோம்னா நம்மளை சீக்கிரமாக நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த வரம், கிருபையை நாமே வேஸ்ட் ஆக்குறோம். என்ன பண்ணுறோம், வரம் இருக்கும், வல்லமை இருக்கும், கிருபை இருக்கும், ஆனால் வேஸ்ட்டு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், வேஸ்ட்டு. எதுக்கு வல்லமை கொடுக்குறாரு? பாடுறதுக்கு மட்டுமா, ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டுமா, பேசுறதுக்கு மட்டுமா? என் மூலமாக வல்லமை மற்றவங்களுக்குள்ளே கலந்து போகணும், என் மூலமாக நிறைய பேர் விடுதலை ஆகணும், நிறைய பேர் தேவனுடைய தொடுதலை பெறணும், அவங்க தேவனுடைய சந்திப்பை பெறணும். பரலோகத்தில் போகும்போது ஒரு திரள் கூட்டமான ஆத்துமாக்கள் என்னை பற்றி சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. இவங்க மூலமாக தான், இவங்க வார்த்தையினால தான், இவங்க ஊழியத்தினால தான்
நான் தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதியாக நான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து இன்றைக்கு தேவ ராஜ்யத்திற்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம இந்த உலகத்தில் இன்னும் அதிகமாக தேவனுக்காக தேவ ராஜ்யத்திற்காக சேவை செய்ய, கிரியை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, அர்ப்பணிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம தேவன் பேரில் ரொம்ப பாசமாக இருக்கிறோம், ஆசையாக இருக்கிறோம், பிரியமாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம செய்கிறதுலெல்லாம் நம்மாலேயும் உணர முடியும். நம்மளை சூழ இருக்கிற எவ்வளோ ஒரு செகண்ட் கூட வீணாக்காமல் இப்படி ஓடுறாங்களே, இப்படி ஆண்டவருக்காக செய்கிறாங்களே, இப்படி ஆத்துமாக்களை சந்திக்கிறாங்களே, அவங்களுக்காக இப்படி ஜெபம் பண்ணுறாங்களே, அவங்க நல்லா இருக்கிறதுக்கு இவங்க வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறாங்களே அப்படின்னு நம்மை பற்றி நாம் சொல்கிறத விட நம்ம சூழ இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சபையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நம்ம படிக்கிற இடத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, இவங்க இயேசுவுக்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள். இயேசு அவங்க மூலமாக எதையெல்லாம் செய்ய எதிர்பார்க்கிறாரோ அதையெல்லாம் இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்கிறவர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த வருடத்திலும் இன்னும் அதிகமாக தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய எதிர்பார்க்கிறவைகளை செய்ய இன்னும் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. இந்த வருடத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 27ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியாகமத்தில் இருந்து மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்கிற வரையிலும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே தேவன் பேசிட்டு இருந்தார். அவரை தான் தன்னுடைய ஜனங்கள்னு சொன்னார். அவரை தான் என்னுடைய ஜனங்கள் அவங்களோட தான் பேசினார். அவங்களுக்காக தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழுப்பினார். தீர்க்கதரிசிகள் மூலமாக அவங்களோட பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ தான் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்போ இன்றைக்கு நம்மை தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவாகிய தேவனை தான் விசுவாசித்தாங்க. அப்போ இயேசு பிதாவாகிய தேவனோட இருந்து அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே அவர் வார்த்தையில் செய்து கொண்டே இருந்தார். ஆவியானவரும் அப்படியே நிறைவேற்றி கொண்டே இருந்தார். தனித்தனியாக அவங்க செய்ததெல்லாம் விவரமாக எழுதப்படவில்லை. பிதாவாகிய தேவன்தான். ஆகவே பிதாவாகிய தேவன்தான் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்போ நாம் எல்லாரும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவாகிய தேவன் உங்கள் மேலே என் மேலே வச்ச அன்புனால அவருடைய குமாரனையே இந்த உலகத்தில் அனுப்பினார்.
இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் ஒரு சிறு குழந்தையிலிருந்து 33.5 வயது வரையிலும் ஒரு தேவகுமாரனாக இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் எப்படி ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை அவருடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து காண்பித்து நமக்காக சிலுவையில் அவர் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா! என்ன கொடுத்து வாங்கியிருக்காரு? அவருடைய இரத்தத்தையே கொடுத்து நம்ம வாங்கியிருக்கார். அவருடைய ஜீவனையே கொடுத்து வாங்கியிருக்கார். இப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக வாழ்கிறோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த ஒரு அன்பு, அவர் நம்மேல் வைத்த ஒரு பிரியம். நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் இன்னும் ஆண்டவர் அறியாமல் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இன்னும் தேவனை அறியாமல் வாழ்கிறாங்க, இயேசுவை அறியாமல் வாழ்கிறாங்க. நம்ம தேசத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இன்னும் இயேசுவை அறியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உங்கள் மேல் என் மேல் வைத்த அந்த தேவனுடைய அன்பினாலே இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னதை புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதே வசனத்தை, அதே வார்த்தையை நம்ம என்ன சொல்லலாம்? என் பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு, என் பிள்ளைகள் என்றால் இயேசுவின் பிள்ளைகள். நம்மெல்லாம் யார் பிள்ளைங்க? இயேசுவின் பிள்ளைகள். We are the children of Lord Jesus Christ. நம்ம எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? Whose children are we? நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா! We are all the children of the Lord Jesus Christ. அதனால இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்ம அவருடைய பிள்ளைகள்ன்றத எல்லா விதத்திலும் காண்பிக்க வேண்டும். So while we are living in this world, it is very important for us to show that we are the children of the Lord Jesus Christ in every way. கண்டிப்பாக நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழும்போது நாம் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போவதற்கு இடமே கிடையாது. ஹல்லேலூயா! For sure, when we live in this world as the children of the Lord Jesus Christ, there is no place where we will ever be put to shame. நமக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. For sure, there is victory for us. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 Chronicles chapter 20 and verse 20. 2 நாளாகமம் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். So they rose early in the morning and went out into the wilderness of Tekoa. And as they went out, Jehoshaphat stood and said, Hear me, O Judea, and you inhabitants of Jerusalem. Believe in the Lord your God, and you shall be established. Believe his prophets, and you shall prosper. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய தேவன் அவரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அவருடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை நம்புங்கள். In the Old Testament days, the people who had been established by the Lord God, what was it that was said to them was that you trust, believe in the Lord your God. அப்பொழுது நிலைப்படுவீர்கள். And you shall be established. யோசபாத் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? என்ன நம்பாதீங்க,
What is it that Josephat is looking at those who were over there and he is saying is that, do not trust in me. கர்த்தரை நம்புங்க, Trust in the Lord. அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், Believe his prophets. அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். At that time you shall be established. மார்க் 11:22. Mark chapter 11 and verse 22. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அங்கே இருக்கிறவர்களை பார்த்து அவர் சொல்ற ஒரு வார்த்தை, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். When the Lord Jesus Christ was living in this earth, the words that he looked at those who were over there and he said is that, have faith in God. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். Have faith in God. அப்போ இந்த உலகத்தில் இப்போ இந்த வருஷத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் யார் மேலே விசுவாசமாக இருக்கணும்? We who are living in this world during these years, what is it or on whom is it that we need to put our faith in? யார் மேலேயும் விசுவாசம் வைக்கக்கூடாது. We shall not put our faith on anyone in this world. யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. We should not put our trust on anyone in this world. இவங்கள தாங்க நம்பிக்கிட்டே இருக்கிறேன், I'm trusting in them alone. இவங்க மேலே தான் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறேன், On them only I have put my faith. அவ்வளோதான் ஆபத்து. It is danger to you. ஏன்னா மற்றவங்க நம்ம விசுவாசத்தை பார்க்குறாங்களோ இல்லையோ, மற்றவங்க நாம் யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிட்டு, சபையில் கூட சொல்கிறேன், பாஸ்டுக்காக தாங்க நாங்கள் வரோம் சொல்லுங்கள் பக்கத்தில். On whom we are putting our faith. எனக்கு சீனியர் பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். Even in the church, those who say that I'm coming only for the sake of the pastor. I like the senior pastor very much. அவர் பாட்டு பாடினா ரொம்ப பிடிக்கும். I like it very much when he sings. அவர் ஜோக் அடிச்சா ரொம்ப பிடிக்கும். I like it when he makes jokes. அதுக்காக தாங்க இந்த சபைக்கே வரேன். That is the reason for which I'm coming to this church. நீங்க எதுக்கு வரீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. We do not know for what you are coming. இயேசு பார்த்துட்டே இருப்பாரு. Jesus will be looking. என்ன பார்க்க நீ வரல? You're not coming to see me. ஏன் பிரசன்னத்தை உணர வரல? You are not coming to enjoy my presence. என்னுடைய தொடுதலை பெற வரல. You are not coming to receive my touch. அப்படியே ஒரு ரசிகர் கூட்டம் மாதிரி வந்துன்னு போறேன். You are coming over here as a crowd that likes the pastor. அதனால நீங்க இருக்கக்கூடாது. So you should not be here. 35 வருஷமா நாங்க இதை எங்க அனுபவத்துல பார்த்துன்னு இருக்கிறோம். For the past 35 years in our experience we are seeing this. என்ன அக்கான்னு வாங்க, சீனியர் பாஸ்டர் அண்ணன் வாங்க. They will call me as sister and they will call the senior pastor as brother. என்ன அம்மான்னு வாங்க, அவர் அப்பான்னு வாங்க. They'll call me mother, they'll call him father. அப்படி சொல்றாங்கன்னா அவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. If they are going to call us like that, just imagine and see as to how is it that they would have been. காலம் வந்தபோது கர்த்தர் அவர்களை எல்லாம் வேறு பிரித்து விட்டார். ஹல்லேலூயா. But when the time came, the Lord God set them all apart. அதனால தான் நம்ம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். That is the reason as to why we always need to be very careful. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க மேல கூட நம்ம ரொம்ப நம்பிக்கையா இருக்கக்கூடாது. We should not put our trust much more even on the members of our family. இவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு பயமே கிடையாது. As long as they are there, there is no fear for me. எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. They will take care of everything. எல்லாம் அவங்க செஞ்சிருவாங்க. They will do everything. ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை இல்லாமல், rather than putting our trust in the Lord God, யார் மேல நம்பிக்கை வச்சாலும், on whomsoever it is, if we are going to put our trust, நாம் வெட்கம் அடைந்து விடுவோம். we will be put to shame. நம்ம குடும்பங்கள்ல, நம்ம இருக்கிற இடங்கள்ல பலவிதமான in our families, in the place that we are in, பலவிதமான சூழ்நிலைகள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பங்கள்ல வந்துகிட்டு தான் இருக்கும். There will be so many different kinds of situations that will be coming up in our personal life and in our families. அப்ப நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். At that time we need to test ourselves and see. நான் கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக, இயேசுவின் மேல் விசுவாசமா இருக்கிறதுக்கு பதிலாக, என்னுடைய விசுவாசம், என் நம்பிக்கை எந்த விதத்திலெல்லாம் திசை திருப்பப்பட்டது?
Rather than trusting in the Lord God, rather than putting my faith in the Lord God, and what are the ways in which my faith has been diverted? லூக்கா 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். Luke chapter 8 and verse 50. லூக்கா 8:50. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவராயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். But when Jesus heard it, he answered him, saying, Do not be afraid, only believe, and she will be made well. நீ விசுவாசமாயிரு, Have faith. அப்பொழுது உனக்கு ரட்சிப்பு அவராலே வரும். At that time, salvation will come for you through him. அப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி ஜெபங்களுக்கெல்லாம் வரோம்? What is the reason for which we are coming to prayers? ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம். It is because of the faith that we have on the Lord God. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒரு மனமாக ஏகமாக அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. In our personal life, as a family, when we keep looking to the Lord God for each and everything whatsoever it is that he has to do in our personal life and in our family, he will keep doing it. நாம் எல்லாம் இயேசுவின் பிள்ளைகள் தான். We are all the children of Jesus. இயேசுவை நம்புகிறவர்கள். We all trust in Jesus. இயேசுவை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். We are believing only in Jesus. ஆனா இப்ப இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு திருச்சபையை நமக்கு ஏற்படுத்தி அதில் இப்படியெல்லாம் நமக்கு ஒரு கூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் ஏற்படுத்துகிறார் என்றால், அந்த நேரத்தில் நான் அங்கே போகலன்னா கூட பரவாயில்ல, நான் வீட்டிலையே இருந்து ஜெபம் பண்ணுவேன், வீட்டிலையே நான் வேதம் வாசிப்பேன் அப்படின்னு நம்மையே படுத்தி கொள்ளலாம். We can satisfy ourselves saying that I will read the Bible at home, I will keep praying at home, when the Lord God is creating situations for us and circumstances in order for us to come to the church and pray. நம்ம ஏன் இங்கே வரோம்? பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்துக்கணும். Why is it that we are coming to the church? இப்போ ஒரு குடும்பமாக எல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க. Now you're all come together over here as a family. கணவர், மனைவி, பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா வந்திருக்கீங்க. Husband, wife, children, all of you have come together. அம்மா, பிள்ளை அப்படியெல்லாம் வந்திருக்கீங்க. You have come as mother and daughter like that. இதே நீங்கள் வீட்டில் உட்காந்து வாங்க ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா எல்லாம் வருவாங்களா? If you're going to stay at home and if you're going to say, come, let's all pray together, will they all come? நீ ஜெபம் பண்ணு, எங்களுக்கு எப்போ ஜெபம் பண்ணுமோ அப்போ நாங்கள் பண்ணிக்கிறோம். The children will reply saying that, Mom, you keep praying, we will pray when we feel like. அப்போ அப்படி தான் நடக்கும் குடும்பங்களில். This is how it is, it will happen in the families. இன்னைக்கு நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நம்ம போய் தான் ஆகணும். Today we need to go to the fasting prayer. எல்லாம் புறப்படுங்க. Let's all get ready. உடனே ரெடி ஆயிடுவாங்க. Immediately they will all get ready. வேற வழியே இல்லை. They will have no other go. வந்துருவாங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு. They will all come to the presence of the Lord. ஆண்டவர் அந்த குடும்பத்தை பார்ப்பார். The Lord God will look at that family. அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை பார்ப்பார். He will look at those who are members of that family. அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளும் எதிர்காலங்களில் பெற்றோர்களை பற்றி சாட்சி சொல்லுவாங்க. Not only that, the children will also testify about their parents in the future. எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எங்க அம்மா எங்க அப்பா ஜெபத்தை விடவே மாட்டாங்க. Whatever might be the situation, my father, my mother, they will not let go of the prayer time. எந்த ஆராதனையும் விட மாட்டாங்க. They will not let go of any service. அவங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் அவங்க ஆண்டவரை தான் நம்பி இருப்பாங்க. Whatever their needs are, they will only keep trusting in the Lord. ஆண்டவரும் அவங்களை அப்படிதான் நடத்திட்டு வந்தாரு. This is how it is that the Lord God also led them. ஆகவே பிள்ளைகளும் வளரும் போதே தேவன் பேரிலே விசுவாசம் உள்ளவர்களா வளருவாங்க. So the children also, even while they grow up, they will grow up having their faith in the Lord Jesus Christ. தேவனுக்காக அவர்கள் இந்த உலகத்துல வாழ்வாங்க.
They will live for the Lord God in this world. நாங்க இந்த ஊழியத்திற்கு வந்த பொழுது ஒன்றுமில்லாமல் தான் இந்த ஊழியத்திற்கு நாங்கள் வந்தோம். When we came into this ministry, we came as someone who had nothing. யாரும் எங்களுக்கு உதவி செய்வாங்க என்று யார் மேலேயும் நம்பிக்கை வச்சு நாங்கள் ஊழியத்துக்கு வரவே இல்லை. We never ever came into the ministry putting our trust on anyone. கர்த்தர் எங்களை அழைத்தார். The Lord God called us. கர்த்தர் எங்களை ஊழியம் செய்யும்படியாக அபிஷேகம் பண்ணினார். The Lord God anointed us in order to do the ministry. கர்த்தரை மாத்திரம் நம்பினோம். We trusted only in the Lord God. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. Till today we are trusting in the Lord only. ஆண்டவரே, இந்த 2026வது வருஷத்திலும் நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். Lord, even in this year 2026, we are trusting in you alone. ஆண்டவரே, எங்களை கொண்டு நீர் எதை செய்ய இந்த ஆண்டிலே எங்களை எதிர்பார்க்கிறீரோ உங்களோடு இணைந்து நாங்கள் செயல்பட எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Lord, we submit ourselves completely in order for you to do as to what it is that you are planning to do through us. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved children of the Lord God, நாம் முழுமையாக கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போகும்படியாக நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. when we trust in the Lord God completely, the Lord God will never ever allow us to be put to shame. கொஞ்சம் கூட யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. You should not put your trust on anyone. அவங்க எல்லாம் செஞ்சிருவாங்க, They will do everything. இவங்க எல்லாம் செஞ்சிருவாங்க, They will do everything. இவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. They will take care of everything. கொஞ்சம் எங்கேயாவது யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சோம்னா நமக்கு நல்ல ஒரு பாடத்தை ஆண்டவரே கற்றுக் கொடுப்பார். If we are going to put our trust on anyone, even for a little, the Lord God will teach us a good lesson. நீ என்னதான் நம்பணும்? You need to put your trust in me என் alone. மேலதான் விசுவாசமா இருக்கணும். You need to have faith in me alone. உன்னை கொண்டு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நான் தான் உனக்கு எல்லா விதத்திலும் உனக்கு உதவி செய்வேன். ஹல்லேலூயா. I will be the one who will help you in order for you to do everything that I want to do through you. இது தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றாக இருக்கிறது. This is something that the Lord God is expecting from his children. வேற வழியே இல்லை. They have no other goal. இயேசுவின் பிள்ளைகள் இயேசுவை தான் நம்பணும். The children of the Lord Jesus Christ, they should trust in Jesus alone. யோவான் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். John chapter 6 verse 28 and 29. யோவான் 6 28 29. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். Then they said to him, what shall we do that we may work the works of God? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். Jesus answered and said to them, this is the work of God, that you believe in him whom he sent. இப்போ அவரை சுற்றி இருக்கிறவங்க கேட்குறாங்க, நாங்கள் தேவனுக்காக கிரியை செய்யணும். Those who are around Jesus, they are looking at him, they are asking him, what shall we do that we may work the works of God? அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? What is it that we need to do for that? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பதில் சொல்கிறாரு, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. Jesus answered and said to them, this is the work of God, that you believe in him whom he sent. அவரை விசுவாசிச்சிங்கன்னா போதும். It is just enough if you believe in him. உங்கள் மேலே வச்ச அன்புனால, உங்கள் மேலே வச்ச பிரியத்தினால அவருடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவரை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் தேவனுக்கேற்ற கிரியையாய் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. Because of the love that he set upon you, because he loved you, he had sent his only begotten Son into the world for the sake of you. If you are going to believe in him, then you will be able to do the work of God. நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது.
You believing in him is the work of God. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of that? அந்த விளக்கம் என்ன? What is the explanation for that? நம்ம இயேசுவின் மேல விசுவாசமா இருந்தா If we are going to put our trust in Jesus, நாம செய்யறது எல்லாம் தேவ கிரியையை தான் செஞ்சிட்டே இருப்போம். whatever it is that we are doing, we will all be doing the work of God. நாம எதையுமே நாம சொந்தமா சுயமா எதுவும் பேச மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். அவருடைய கிரியையே தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். We will not be doing anything by our own effort. We will not do anything by our own works. But all that we will be doing is the work of God. சமைக்கும் போது கூட எப்படி சமைப்போம்? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க. சமைக்கிறவங்க Even while கேளுங்க. we are cooking, how is it that we will cook? ஆண்டவரே இதை உம்முடைய சரீரமாக மாற்றும். Lord, transform this as your body. இதை உம்முடைய இரத்தமாக மாற்றும். Lord, make this as your blood. ஆண்டவரே எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடும்போது Lord, when everyone who are in our family feeds on this, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தாங்க. give them a protection that they need. உம்முடைய மகிமையினால் அவங்களை நிரப்புங்க. Lord, fill them with your glory. சும்மா அப்படியே நான் கடுகு கொஞ்சம் தான் இருக்கு, மிளகு நான் இல்லவே இல்லை டப்பால, இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஊழியம் இருக்காது. வீட்டில் கூட சொல்கிறேன். We should not cook. We shall not cook without grumbling. We should cook with praising the Lord. அங்கே மிளகு இல்லாமல் தான் இருந்திருக்கும். It will be true that there will be no pepper over there. ஆனால் நீங்கள் டப்பா திறந்த உடனே அங்கே மிளகு நிறைஞ்சிருக்கும். But as soon as you open the bottle, it will be full அற்புதங்களை of செய்கிற pepper. ஆண்டவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. The Lord God who does miracles is along with you and with me. அதுதான் கிரியை. This is what our words. பணமே இல்லைதான், It's true that we do not have money. ஆனால் பீரோ திறந்த பணம் இருக்கும். But when we open our cupboard, there will be money in நான் there. ஏதோ கற்பனை கதை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. Do not think that I am speaking out of imagination. நிறைய ஊழியக்காரர்கள் அவருடைய அனுபவங்களை சாட்சியாக அறிவித்திருக்கிறார்கள். Many servants of the Lord God have shared their experiences as testimony. நான் ஊழியத்தை செய்வதற்கு இத்தனை லட்சங்கள் எனக்கு தேவையாக இருக்கும். I would be in need of so many lakhs in order to do the ministry. ஆனால் என்னுடைய பீரோவை நான் திறந்தால் கட்டுக்கட்டாக அங்க பணம் இருக்கும். But when I open my cupboard, there will be bundles of money in there. இன்னும் நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. Still, there are many who have testified. எங்க மகளுடைய திருமணத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு போதிய பணமே கிடையாது. We did not have the enough money that we need in order to conduct our daughter's marriage. ஆனால் திருமணத்தை நடத்த ஆரம்பித்தோம். But we started the marriage preparation. எல்லா பகுதிகளிலும் அற்புதங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. In every area there were miracles that happened. நாங்கள் யாரிடத்திலும் கடன் வாங்கவில்லை. We did not borrow debt from anyone. நாங்கள் ஆண்டவரை நம்பினோம். We trusted in the Lord God. எங்க வண்டியில டீசலே இல்லாம இருந்தது. There were no diesel in our vehicle. பெட்ரோல் இல்லாம இருந்தது. There was no petrol. பெட்ரோல் வாங்க காசு இல்ல. We did not have the money to buy petrol. டீசல் வாங்க பணம் கிடையாது. We did not have money to buy diesel. ஆனா கர்த்தரை நம்பினோம். But we trusted in the Lord. இயேசுவை நம்பினோம். We trusted in Jesus. பெட்ரோல் அந்த டேங்க் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணோம். We placed our hand on top of the petrol tank and we prayed. நான் இந்த இடத்துக்கு உம்முடைய காரியமா போறேன். I'm going to this place on behalf of your work. நீ என்னை நடத்தும். You are the one who has to lead me. வண்டியை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். We started the vehicle. அடுத்தது நாங்க எப்ப காசு, அது சிலர்லாம் சொல்றாங்க ஒரு மாசம் வரைக்கும் நாங்க ஊத்தவே இல்லை. There are still who testify saying that for around a month we never even put petrol on our vehicle. என்னைக்கு நாங்க இயேசுவை நம்பி ஆரம்பிச்சோமோ அடுத்தது எங்க கையில பணம் காசு வர்ற வரைக்கும் அந்த பெட்ரோல் அந்த டேங்க் குறையவே இல்லை. ஹல்லேலூயா.
On the day that we trusted in Jesus and started the vehicle, from that day onwards till the next time that we had money in our hands to put petrol, the petrol tank never run dry. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved children of the Lord God, இன்றைக்கு இயேசுவை நம்புகிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. today we who trust in the Lord Jesus Christ, you and I, we are all blessed ones in this world. ஏனென்றால் இயேசு நம்ம கூட இருக்கிறார். The reason behind that is Jesus is with us. இயேசுவின் வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. The power of the Lord Jesus Christ is along with us. நம்மை கொண்டு இந்த உலகத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு அவர் நம்மோடு கூட இணைந்து அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. In order to do as to what it is that he wants to accomplish through us, he is working along with us in order for us to do it. ஒரு வினாடி கூட நம்மளை விடவே மாட்டார். Not even for a second he will let us go. ஏன்னா அவர் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறது அவருக்கு நல்லா தெரியும். Because he knows very well that as to how much it is that we are putting our trust in him. அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. This is what it is that the Lord Jesus Christ is நீங்க அவரை saying. விசுவாசிச்சீங்கன்னா இந்த உலகத்துல அவருடைய கிரியையாவே நீங்க இந்த உலகத்துல இருப்பீங்க. If you are going to believe in him in this world, you will be as the work of God. நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அதிலே தேவ வல்லமை வெளிப்படுகிறதை உங்கள் கண்கள் காணும், உங்களை சுற்றில் இருக்கிறவர்கள் காண்பார்கள். Whatever is the work that you are going to do, those who are around you, they will able to witness it, and your own eyes will be able to see the works of God. யோவான் 20:27. John chapter 20 and verse 27. யோவான் 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். Then he said to Thomas, reach your finger here and look at my hands, and reach your hand here and put it into my side. Do not be unbelieving, but believing. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். The Lord Jesus Christ, he was resurrected. இப்பொழுது அவருடைய சீஷர்களை அவர் சந்திக்க அந்த அறைக்கு போகிறார். Now he is going into that room in order to meet with his disciples. அந்த சீஷர்கள்லாம் அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறாங்க. All the disciples, they are looking at him and they were all filled with surprise. ஆனா தோமாக்கு ஒரே சந்தேகம். But Thomas was filled with doubt. எப்படி இவர் இந்த மாதிரி உயிரா வந்திருக்க முடியும்? How is it possible for him to have come back to life? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையை கூட நமக்கு தெரியுமே. We also know the tomb in which he was laid to rest after he died. ஒரு மரித்த மனிதன் எப்படி உயிரோட வந்திருக்க முடியும்? How is it possible for a dead man to have come back to life? அப்பதான் இயேசு அந்த சீஷனை பார்த்து சொல்றாரு, நீ உன் விரலை இங்கே நீட்டு. எல்லாம் சொல்லுங்க, உன் விரலை இங்கே நீட்டு. எதுக்காக அந்த மாதிரி விரலை நீட்ட சொன்னார்? பக்கத்தில் உங்களுக்கு கேளுங்க, ஏன் நீட்ட சொன்னார்? எதுக்காக நீட்ட சொன்னார்? பாரு, என் கையில் ஆணி அடித்து சிலுவையில் தொங்க வச்சாங்கல்ல, அப்போ அந்த இடத்துல என்ன உண்டாயிருக்கும்? ஒரு குழி, அதாவது இதில் ஆணி அடித்து அந்த மரத்தோடு அடித்தாங்க. அப்புறம் நான் மரித்த உடனே என்ன பண்ணாங்க? அந்த ஆணியெல்லாம் பிடுங்கி என்னை கொண்டு போய் கல்லறையில் வச்சாங்க. ஆனால் அந்த காயம், அந்த குழி இன்னும் என் விரலில் இருக்குது, என் கையில் இருக்குது. என்னை உன்னால் நம்ப முடியலல்ல. இப்போ உன் விரலை நீட்டி அந்த குழிக்குள்ளே விட்டுப்பார். என்ன பண்ணு? விட்டுப்பார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? உன் கையை நீட்டி என் விலாவில் ஈட்டியில் குத்துனாங்கல்ல, ஈட்டி எவ்வளோ தடியாக இருக்கும். அப்போ அந்த ஈட்டியில் குத்தும்போது அது எந்த அளவுக்கு உள்ள நுழைஞ்சி போய் குத்திட்டு வெளியே இழுக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு பள்ளம்,
குழி உண்டாயிருக்கும். அந்த குழி இப்பவும் இருக்குது பாரு, நான் உயிர்த்தெழுந்து வந்துட்டேன், உன் கையை போடுன்றாரு. முதல் விரலை Reach போடுங்க. your hand here and see, put it into my side, because you will able to see the depth into which the spear with which they speared me had gone in, and when they pulled out, as to how much of a flesh it would have got out. So there was a great depth over here. So you put your hand over here and see. கையை அந்த விழாவில் போட்டிங்கன்னா அது எவ்வளவு பெரிய காயம் என்பதை நீ அறிந்து கொள். If you are going to reach your hand to my side and see, you will be able to know what a great wound it is. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. Do not be unbelieving, but believing. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved children of the Lord God, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிற நாம அவிசுவாசிகளாக இருக்கக்கூடாது. we who are living in this world as a representative of the kingdom of the Lord Jesus Christ, we should not live in this world as unbelievers. நாம எப்பொழுதும் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். We always need to show our faith. இயேசு எனக்காக எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா. Jesus will do everything for me. என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஹல்லேலூயா. He will never ever be let me be put to shame. ஏன்னா அவர் என் கூடவே இருக்கிறார். Because he is always with me. நான் எங்க போனாலும் என் கூடவே வராரு. Wherever I go, he is coming along with me. நான் எதை செஞ்சாலும் அவர் என் கூடவே எல்லாத்தையும் செய்யறாரு. Whatever it is that I am doing, he is doing it along with me. அவர் என் கூட இருந்து எனக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கறாரு, அறிவை கொடுக்கறாரு, ஆலோசனையை கொடுக்கறாரு. By being along with me, he is giving me the counsel, the advice, and the wisdom that I need. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved children of the Lord God, நாம் அவிசுவாசிகளாய் இருக்கக்கூடாது. we should not be as unbelievers in this world. அவிசுவாசிகளாக இருந்தா நாம வெட்கப்பட்டு தான் போவோம். If we are going to be non-believers, then we will be put to shame. அவிசுவாசிகள் என்றால் என்ன அர்த்தம்? What do they mean when they say a person who is an unbelieving one? இயேசுவை நம்புவதற்கு பதிலாக மனிதர்களையே நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பது. Trusting in man rather than putting your trust in Jesus alone. ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நான் இயேசுவை தான் நம்புவேன். ஹல்லேலூயா. So in all situations, I will trust in Jesus alone. இயேசுவை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் சாதாரணமானவர்களாக இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. Those who trust in Jesus, they will not be as ordinary persons in this world. தேவனாகிய கர்த்தர் அவர்களை கொண்டு எதையெல்லாம் இந்த பூமியில செய்ய வேண்டுமோ அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவர்களை கொண்டு அவர் செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. The Lord God, whatever it is that he wants to do through them in this world, he will be doing it in a supernatural way through them. போராட்டத்துல நமக்கு ஒரு ஆயுதமாக இயேசு நம்மோடு கூட இருப்பார். The Lord Jesus Christ will be along with us as a weapon in our fight. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Ephesians chapter 6 and verse 16. எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். Above all, taking the shield of faith with which you will be able to quench all the fiery darts of the wicked one. பொல்லாங்கன் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே தான் இருப்பான். The evil one will be constantly doing something. அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் போடுவான். He will be putting in all fiery darts towards us. ஆனால் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிற நீங்களும் நானும் எப்பொழுதும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நிற்க வேண்டும். But you and I, we who have put our faith in the Lord Jesus Christ, always we need to be the ones who take the shield of faith. அந்த போடுற அந்த அக்கினி ஆஸ்திரெல்லாம் என்ன பண்ணிடணும்? அவிஞ்சு போயிடணும்.
All the fiery darts that come towards us, they all need to be quenched. நாங்கள் இந்த ஊழியத்திற்கு வந்தபோது வந்த நாள்ல இருந்து பல விதத்திலும் பிசாசானவன் சத்துரு பலவிதமான அக்கினி ஆஸ்திரங்களை எங்களுக்கு விரோதமாக, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக பல விதத்திலையும் அவன் அனுப்பிக்கிட்டே தான் இருந்தான். From the day that we came into the ministry, there were so many different kinds of fiery darts that the wicked one was constantly sending towards our personal lives and also towards our family in so many different ways. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் பிடித்து கொண்டவர்களாக நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. But the Lord God gave us the grace that we need in order for us to stand firm, holding on to the shield of faith which the Lord God had given unto us. அநேகர் நினைச்சாங்க நாங்கள் ஊழியத்தை விட்டே போயிடுவோம். Many thought that we will quit the ministry and we will go. இந்த இடத்தை விட்டே ஓடிடுவோம். We will leave this place and we will run away. என்னென்ன விதத்தில் மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், சூனியக்காரிகள் என்னென்ன அவங்களால செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. Whatever it is that the witchcraft people, the magicians, they can do against us, they tried doing everything and they saw. ஆனாலும் எல்லா விதத்திலும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். But the Lord God gave us the grace that we need in order for us to hold the shield of faith and stand against everything. எப்பவுமே நாங்க சொல்ற ஒரு வார்த்தை, the word that we always used to say, நாங்க எந்த மனுஷனையும் பார்த்து இந்த ஊழியத்துக்கு வரல. we did not come into the ministry looking at any man. அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நாங்க ஊழியம் செய்ய வரவே இல்லை. We did not come into the ministry looking at that person, this person. அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, இவங்க நம்மள தூக்குவாங்க, உயர்த்துவாங்க. யாரையும் நம்பி நாங்க ஊழியத்துக்கு வரல. We did not trust in anyone and we did not come into the ministry like that. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். We are believing only in the Lord Jesus Christ. பிசாசு பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்தான். There were so many different kinds of struggles that the wicked one brought against us. ஆனாலும் எல்லா நேரத்திலும் நாங்கள் இயேசுவை தான் நம்பியிருக்கிறோம். ஹல்லேலூயா. But in all situations, at all times, we are trusting only in Jesus. இயேசுவை தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். We are trusting only in Jesus. எங்களை அழைத்தவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. The one who called us is along with us. எங்களை கொண்டு என்ன செய்யணும்னு எங்களை நம்பி எங்களை கொண்டு வந்தாரோ அவர் எங்கேயோ இல்லை, எங்க கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. Trusting in us, knowing that we will do it, the one who trusted us is along with us and he is nowhere else. எங்களோட வந்தவங்க நிறைய பேர் போயிட்டாங்க. Those who came along with us, many of them, they are gone. நான் தூணா இருப்பேன், நான் அஸ்திபாரமா இருப்பேன், பாறையா இருப்பேன்லாம் நிறைய தடவை எழுந்தெல்லாம் நின்று சொல்லியிருக்கிறாங்க. Those who rose up and those who said that we will be the pillar of this ministry, we will be the rock that you can lean on, they were all gone. எந்த பில்லரும் இல்லை. There is no pillar over here. எந்த பாறையும் இல்லை. There is no rock over here. ஆனால் இயேசு இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. But Jesus is the unchanging God even today. கடைசி வரைக்கும் அவர்தான் நம்முடைய விசுவாசம். ஹல்லேலூயா. Till the end, he is our faith. நீங்களும் அந்த மாதிரி தான் இந்த உலகத்துல இருக்கணும். This is how it is that even you have to be in this world. மனிதர்களை நம்பி, மனிதர்களை சார்ந்து, மனிதர்களை பின்பற்றி நீங்க இந்த உலகத்துல வாழக்கூடாது. You shall not lead your life in this world by depending on man, following after man, or looking to man for help. உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய உங்களை எதிர்பார்க்கிறாரோ அதுக்கு நீங்க அவருக்கு விட்டு கொடுக்கணும். You need to give yourself in order for the Lord God to do as to what he wants to do through you. அப்பதான் பொல்லாங்கன் உங்களுக்கு விரோதமாக எதையும் Only will the wicked one not be able to do anything against you. நீங்கள் வெட்கப்படாமல் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள். You will lead a life in this world without being put to shame. 1 தெசலோனிக்கர் 5:8. 1 Thessalonians chapter 5 and verse 8. 1 தெசலோனிக்கர் 5:8. பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து
விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். But let us who are of the day be sober, putting on the breastplate of faith and love, and as a helmet the hope of salvation. பகலுக்கு உரியவர்களாகிய நாம, We who are of the day, நம்மெல்லாம் யாருக்கு உரியவர்கள்? to whom do we belong? பகலுக்கு உரியவர்கள். We are of the day. அப்ப நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? So then how is it that we need to be? தெளிந்தவர், எதிலையும் நமக்கு குழப்பமே இருக்கக்கூடாது. We should not be in a confused state concerning anything. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, Look to the person next to you and say, குழப்பமே இருக்கக்கூடாது. there should not be any confusions. வருட இறுதியில ஒரு சிலர் வந்து என்ன சந்தித்து ஆலோசனை கேட்டாங்க. At the end of the year, there were some who came to me and they asked for counsel. தொடர்ந்து நான் 2026ல ஊழியம் செய்யலாமா வேண்டாமா? Shall I continue to do the ministry in 2026 or not? ஏமா? What is the reason? என்ன திடீர்னு கேள்வி கேட்குறீங்க? What is it that you are raising question all of a sudden? ஏன்னா எனக்கு இப்போ நிறைய பொறுப்புகள் வந்திருக்கிறது. Because now I have a lot of responsibility. என்ன பொறுப்புமா? What is the responsibility? என் பையன் 10th படிக்கிறான். My son is studying in 10. இப்போ நான் ஒரு ஊழியம் செஞ்சோன்னா இங்க வந்து காலையிலே வந்துடணும்ல. If I'm going to do a ministry over here, then I have to come early in the morning. அப்ப என் பிள்ளைய நான் எப்படி படிக்க வைக்கிறது? Then how is it possible for me to make my child to study? அப்ப அவங்கள நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன். At that time, I looked back to her and I asked her a question. ஞாயிற்றுக்கிழமை காலையில 5 மணிக்கு தான் படிக்க வைக்க போறீங்களா உங்க பிள்ளைய? Only on Sunday morning at 5 a.m. are you going to make your son to study? நீங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை நீங்க விட்டுட்டு உங்க பிள்ளைய நீங்க படிக்க வச்சீங்கன்னா பிள்ளை எந்த அளவுல படிக்கணும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. If you are going to let go of the ministry that you have to do, and if you are going to concentrate on making your child to study, then we will not be able to know as to how much of an effort that child will put into studying. கர்த்தர் நம்மை ஒன்று காரியத்தை செய்யும்படியாக நம்மை நம்பி நம்மை சார்ந்து நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. If the Lord God is trusting in me and expecting me to do something, then there is nothing else that is more important than Him. என்னால தான் என் பிள்ளைங்க எல்லாம் படிப்பாங்க. It is only because of me that my children will study. என் குடும்பமே என்னால தான் நடக்கும். My family will run only because of me. அதுக்காக நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணுமோ அதை எனக்கு செய்ய முடியாது. Because of that, I will not be able to do as to what I need to do for the Lord. இந்த மாதிரி குழப்பம் அடையாதீங்க. Do not be confused like this. அப்ப என் அனுபவ சாட்சியை நான் சொன்னேன். At that time, I shared my experience testimony. என்னுடைய மகள் பப்ளிக் எக்ஸாம் எழுத வேண்டும். My daughter had to write a public exam. +2 எக்ஸாம் எழுதணும். She has to write a +2 exam. அந்த நேரத்தில் நாகர்கோயிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் எங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. At that time, there was a great big crusade that was arranged for us in Nagarkoil. அந்த நேரத்தில் என் மகளுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ். It was study holidays for my daughter during that time. ஆகவே நாங்கள் குடும்பமாக நாகர்கோயிலுக்கு சென்று விட்டோம். So we went as a family to Nagarkoil. அப்போ எங்களோட வந்த நம்ம விசுவாசி ஒருத்தவங்க தான் அங்கே இருந்தாங்க எங்கள் கூட. There was a believer who came along with us who lived over there. என்ன உங்கள் மகளை நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க?
பார்க்குறாங்க. சர்ச்சுக்கு கூட வர மாட்டாங்க. ஏன் வரல? படிச்சுட்டு இருந்தேன் சிஸ்டர். அப்புறம் என்னென்னா நான் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன். ஏன்? நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கையா, ஆண்டவர் மேலே விசுவாசமா, ஆண்டவருக்காக உங்கள் நாட்களை நீங்கள் கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். நீங்கள் எவ்வளோ trust in the Lord, when you give your life into the hands of the Lord God will never ever let you to be put to shame. நாகர்கோயிலில் அந்த கூட்டங்களில் +2 படிக்கிறாங்கன்னா என்ன வயசு, அவங்க தான் அங்கே ஆராதனை எல்லாம் நடத்தினாங்க. In the crusade in Nagarkoil, because she was doing a +2, she was the one who was leading the worship over there. ஆண்டவர் கைவிடவில்லை. The Lord God will never forsake. வெட்கப்படுத்த விடவே இல்லை. He did not let her to be put to shame. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தெளிந்த புத்தியா இருக்கணும். So we who are the children of the Lord God, it is very important for us to be sober. நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரியே நம்ம நினைவுகள் சிந்தனைகள் இருக்கவே கூடாது. Our thoughts, our mind should not be just as the way the people of this world think. நம்முடைய விசுவாசம் அன்பு நமக்கு மார்க்கவசமாய் இருக்கணும். Our faith, our love needs to be our breastplate. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவை அணிந்து கொண்டவர்களாய் இருக்கணும். We need to put on the helmet as the hope of salvation. 1 தீமோத்தேயு 1:19. 1 Timothy chapter 1 and verse 19. 1 தீமோத்தேயு 1:19. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். Having faith and a good conscience, which some having rejected concerning the faith have suffered shipwreck. ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டு விடவே கூடாது. So we who are the children of the Lord God, we should never ever let go of our faith. எல்லாவற்றிலும் இயேசுவின் பேரில் நம்ம விசுவாசமா இருக்கும்போது எங்கேயுமே கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஹல்லேலூயா. And everything, when we are going to put our trust in the name of the Lord Jesus Christ, the Lord will not let us to go be put to shame. 1 தீமோத்தேயு 6:12. 1 Timothy chapter 6 and verse 12. 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். Fight the good fight of faith, lay hold on eternal life, to which you were also called, and have confessed the good confession in the presence of many witnesses. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை எல்லாம் சொல்லுங்க. Fight the good fight of faith. நான் எதுலையும் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க மாட்டேன். I will not put my trust in anything on anyone. நான் இயேசுவின் மேல நம்பிக்கையா இருப்பேன். I will put my trust in Jesus. எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அவர் என் கூடவே இருந்து செய்வார். Whatever it is that needs to be done for me, he will be along with me and he will do it. சில நேரத்தில் பல சூழ்நிலைகள் இதெல்லாம் நடக்குமா, எப்படி இருக்கும், அப்படிலாம் போராட்டம் இருக்கும். There will be struggles in our life many a times as to how is this possible? Will it be like this at all? ஆனா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை கடைசி வரைக்கும் நான் போராடுவேன். ஹல்லேலூயா. But I will fight the good fight of faith till the end. எல்லாரும் ஏன் நீங்க விசுவாசிகளா இருக்கிறீங்க? What is the reason for you all to be believers? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. Look to the person next to you and ask. என்னமாங்க தெரியலங்க, இயேசுவை ஏத்துக்கிட்டேன், இயேசுவின் பிள்ளையா வாழ்றேன், அவ்வளவுதான். I do not know as to what. I have accepted Jesus and I'm living my life as the child of Jesus. எனக்கு நித்திய ஜீவனை என் இயேசு தருவார். ஹல்லேலூயா. My Jesus will give me the eternal life. இந்த உலகம் எனக்கு நித்தியம் கிடையவே கிடையாது. This world is not my eternal place. இந்த உலகத்தின் வாழ்க்கை எனக்கு நித்தியம் இல்லை. The life of this world is not eternity for me. நான் இயேசுவின் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம், நான் நித்திய The faith that I நித்தியமாக have in the name of Jesus. நான் நித்திய நித்தியமாக அவரோடு நான் ஆளுகை செய்வேன். I will reign along with him for eternity. இந்த உலகத்துல நீங்க என்ன மாதிரி இயேசு மேல விசுவாசம் வச்சு என்ன மாதிரி ஊழியம் செய்றீங்களோ அப்படிதான் பரலோகத்திலேயும் இருப்பீங்க.
The extent to which you are doing the ministry by putting your trust in Jesus in this world is the extent to which you will be like also in heaven. எல்லாரையும் பாட்டு பாடுங்க, Everyone sing. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, All of you pray. எல்லாம் ஊழியம் செய்யுங்க, All of you do the ministry. எல்லாம் ஆத்துமாக்கள் எல்லாம் கொண்டு வாங்க. All of you bring the souls. இதெல்லாம் நம்ம ஏன் சபையில பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? Why is it that we are doing all this in the church? இப்ப நீங்க செய்யறத வச்சே நீங்க பரலோகத்துல எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்கன்றத இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். We will be able to find out as to what kind of a person you will be in heaven by the way in which you do things over here. அதிகாலையில 5 மணிக்கு எழுந்து நீங்க ஜெபம் பண்றீங்கன்னா இப்பவே கண்டுபிடிச்சிடலாம். We will be able to find out if you are praying at 5 a.m. in the morning every day. அங்க Right now here itself. அங்க இரவும் பகலும் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். ஹalleluya. Over the day and night we will be worshiping the Lord. அதுக்கு தான் பயிற்சி இந்த உலகத்துல. That is the reason as to why we are getting a training in this world. ஆண்டவரோட இணைந்து என்னை எதையெல்லாம் செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் என்னை நம்புறாரோ சார்ந்திருக்கிறாரோ இந்த உலகத்துல இந்த வருஷத்துல நான் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட வீணாக்க மாட்டேன். ஹalleluya. Whatever it is that the Lord God is trusting in me, I will not even waste a moment or a minute in my life. I will trust in Jesus and I will do everything. இந்த உலகத்துல ஊழியம் செய்யற நம்ம தான் பரலோகத்துல போனாலும் ஊழியம் செய்வோம். We who are doing the ministry in this world will be the ones who will do the ministry even when we go to heaven. நிறைய பேர் பரலோகத்தை பார்த்தவங்க வந்து சொல்றாங்க. Many of them who have gone to heaven, they share this testimony. நிறைய பேர் உள்ள கூட போக முடியாம வெளியே தான் சுத்தி சுத்தி வராங்களாம். Many of them were not even able to enter in. They were only coming outside, roaming around. ஒண்ணுமே செய்யலையாம். They did not do anything. அதனால இந்த வருஷத்துல இதுவரைக்கும் ஒன்றும் செய்யாம இருந்தவங்க எதையாவது செய்யறதுக்கு உங்களை என்ன பண்ணுங்க, அர்ப்பணிங்க. All those who have not been doing anything so far, dedicate yourselves in order to do something for the Lord. வசனம் என்ன சொல்லுது? What is it that the word of the Lord God is saying? அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஹalleluya. You have been called for this. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஹalleluya. You have confessed the good confession in the presence of many witnesses. எனக்கு கொடுத்த வரத்தை நான் வேஸ்ட் பண்ணல. I did not let go of the talents that has been given to me in waste. எனக்கு கொடுத்த தாளந்தை நான் வீணடிக்கவில்லை. I did not put to waste the talents that had been given to me. என்னுடைய அழைப்பை நான் அதை அலட்சியம் பண்ணல. I did not ignore my calling. ஆண்டவராகிய தேவன் என்னை நம்பி என்னை அவரோடு இணைத்த அந்த இணைப்பில் எதையெல்லாம் செய்ய இந்த 2026 ஆண்டிலும் என்னை எதிர்பார்க்கிறாரோ இன்னும் அதிகமாய் நான் கர்த்தருக்காக வாழ்வேன். ஹalleluya. I will live even more for the Lord God in this year 2026, doing as to what it is that the Lord God is expecting me to do it. ஆண்டவராகிய தேவன் நம்மை சாட்சியாக இந்த உலகத்தில் வைப்பார். எல்லாம் சொல்லுங்க, சாட்சியா என்னை வைப்பார். நான் அவரோடு அழைக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. நம்ம ஏதோ சாதாரணமா அப்படியே வந்தவங்க கிடையாது. தேவனுடைய அழைப்பை பெற்று தேவர் ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறாரு. நாம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. கடைசியா எபிரேயர் 10:22. Hebrews chapter 10 and verse 22. எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஹalleluya. Let us draw near with a true heart in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water. துர்மனசாட்சியே நமக்கு இருக்கக்கூடாது. We should not have an evil conscience. தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். We need to have our hearts sprinkled. நம்முடைய சரீரம் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமாக இருக்க வேண்டும்.
Our bodies need to be ones which are washed with pure water. உண்மையான இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். We need to have a true heart. பூரண விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். We need to have a full assurance of faith. அப்பொழுது நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. At that time, we will never ever be put to shame. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். Whenever we come to the presence of the Lord God, let us analyze ourselves and see. கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். Let's close our eyes and submit ourselves into the hands of the Lord. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, Our gracious and loving Heavenly Father, எங்க குடும்பத்துல, in our family, எங்க ஊர்ல, in our city, என்னை உம்முடைய பிள்ளையாக நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. you have chosen me as your child. உம்முடைய மகளாக மகனாக இந்த உலகத்துல நான் எதை செய்ய என்னை அழைச்சீங்களோ அந்த அழைப்பில் கடைசி வரைக்கும் உம்மேல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஓட எனக்கு உதவி செய்யுங்க. Give me the help that I need in order for me to run till the end, the hope with which you called me as your son and daughter. எந்த சூழ்நிலையிலும் In any situation, உம்மை விட்டு நான் பின் வாங்கவே கூடாது. I shall not backslide away from you. நான் பின் வாங்கும்போது வெட்கப்பட்டு போவேன். When I'm going to go backward, I will be put to shame. உம்மோடு இணைந்து நான் ஓடும்போது நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. When I'm going to run along with you, I will never ever be put to shame. எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. Give us the grace that we need. எங்களுக்கு பாதுகாப்பு தாங்க. Give us the protection that we need. இன்னும் உம்முடைய தேவ வல்லமை அபிஷேகத்தினால் எங்களை அளவில்லாமல் நிரப்புங்க. Fill us even more with the power of the Lord and your anointing. இன்னும் அநேகமாயிரமான ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் எங்களை நீர் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக நிலைநிறுத்தும். Lord, make us to stand as a blessing to even more generations and for people. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus' most precious name we pray. ஆமென். Amen. கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May the Lord Jesus Christ continue to bless you.